உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு நீ? யாரு? நான் ஜக்கம்மா பொல்லாது தெரியல. பேப்பர் வச்சு படிச்சிட்டு இருக்க. காட்டு காட்டு. ஜெய் ஜக்கம்மா. ஹாத்தி ஜக்கம்மாவே நடுங்கறாளே. அப்ப கண்டிப்பா இவ பெரிய சூனியக்காரிதான். ஜனனி நீ உள்ள வந்துரு. எதுக்கு? நம்ம உயிரெல்லாம் போறதுக்கா? வேணாப்பா. ஐயோ அத்தை. அம்மா ஜனனி வெளியில நிக்காதமா, உள்ள வந்துருமா. அம்மாடி வந்துருமா. இந்த ஜக்கம்மா கிளம்பிட்டா. அவளை தடுக்காத. தடுத்த ரத்தம் கக்கி சாவ. நில்லு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச ஜக்கம்மாவால கூட உன்னை காப்பாத்த முடியாது. ஜக்கம்மா நில்லையா. ஓடு ஜக்கம்மா, நின்னுறாத. சிவா ஒரு நிமிஷம் வாங்க. சிவா வாங்க. சிவா போகாத. ஏய் அம்மா. ஏய் என்ன ஜனனி? சிவா அவன் ஒரிஜினல் குடுகுடுப்புக்காரன் இல்ல. போய் புடிங்க போங்க. நில்லுடா. மச்சான் வேணாம் மச்சான். ஐயோ அவனை விட்டுருங்க. அப்புறம் நம்ம உயிருக்கு ஆபத்து மச்சான். வேணாம் மச்சான். ஐயோ ஓடுறா. ஓடுறா. வா. ஒரே உண்மையை சொல்லு. இல்ல உன் உடிக்காலே அடிப்பேன். சொல்றா. ஐயோ சிவா டேய். பாத்தீங்களானே, ஜக்கம்மாவே அடிக்கிறான். இவனுக்கு பைத்தியம் தானே புடிச்சு போச்சு. ஐயோ இனிமே ஜக்கம்மா நம்மள விட மாட்டா. பெரிய தெய்வ குத்தமாக போகுது. ஏய் நீ சொல்றியா இல்லையா? சொல்றா. சார் அடிக்காதீங்க. சாரா. ஏய் போங்கம்மா, ஜக்கம்மா எங்கடா? சாரா. அடிக்காதீங்க சார். நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். சொல்ல புரியல இல்லையா? சார் ஒழுங்கா உண்மையை சொல்றா. அடிக்காதீங்க சார். ஐயா எல்லாத்தையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஏய் உண்மையை சொல்றா. அவனை விடுற. யாரா நீ? உண்மையை சொல்லு. எதுக்கு வந்த? கேக்குறாங்கல்ல, முழிக்காதையா, பதில் சொல்லு. போட்டு கொடுத்துருவானோ? மா இவன் உண்மையான குடுகுடுப்புக்காரனே இல்ல, ஃப்ராடு. அது எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, சும்மா சாமியை சந்தேகப்படக்கூடாது. அவ சூனிய வைக்கிறவ. அவ எப்படி ஜக்கம்மாவை நம்புவா? ஏய் சூனியக்காரியாவா? இல்ல சார், இல்ல. இந்த சூனியக்காரி சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சீரும் சிறப்புமா வாழ்ந்த ஒரு பெரிய உசுரு வீட்டை விட்டு போக போதுங்கிறா ஜக்கம்மா. புதுசா தாலி கட்டிக்கிட்டு காலடி எடுத்து வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அது ஒரு துஷ்ட தேவதைங்கிறா ஜக்கம்மா. செய்வனையோ கெடுவோ வைக்க தெரிஞ்சவ, ஒரு குடும்பத்தை அடியோட அழிக்க வந்தவ. வந்த இடம் நாசமாகும், போன இடம் தீ பிடிக்கும். அவ ஒரு சூனியக்காரி. பாத்தீங்கல்ல, எந்த ஊர்ல குடுகுடுப்புக்காரன் இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சு படிப்பான்? இவனா இங்க வந்திருக்க வாய்ப்பு இல்ல. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காதவங்க யாரோ இவனை அமிச்சிருக்காங்க. யார் அமிச்சது நீயே ஒழுங்கா சொல்லு. ஏய் என்ன தைரியம்டா உனக்கு? ஐயா இல்ல விட்டுருங்க. என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ண பாக்குறியா? இல்லங்க ஐயா, அப்படி இல்ல. யார் அப்படி பண்ண சொன்னது? ஓடிடு, எதுவும் சொல்லாத, ஓடிடு.
டேய் சொல்றா, நீ சொல்லல உன்னை இங்கே அடிச்சு கொண்டு போய் சொல்றா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் ஓடி போயிடுறேன். ஓடியா? ஏய், இப்படி எல்லாம் கேட்டா அவன் வேலைக்கு ஆக மாட்டான்பா. டேய் சிவா, என்ன? டேய் சிவா, சொல்ல புரியலையாடா? ஏய், சொல்றா. சிவா, டேய், சொல்றா. டேய், நைட்ல இந்த மாதிரி பழி வாங்க போறவன்னு சொல்லிட்டு தலையில வந்து காசு வாங்க தானடா பாக்குறீங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய், ஓடுறா. ஐயோ என்னடா ஆச்சு? சாமி தப்பிச்சேன்டா. காலு. ஐயோ காலு. ஐயோ என்னடா ஆச்சு? அம்மா ஜனனி, நீ உள்ள போமா. ஒரு நிமிஷம் இரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவன் என் பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக. இவ இங்கதான் இந்த வீட்டுல தான் இருப்பா. இவளை அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இவ தனியா போக மாட்டா. நானும் இவ கூட சேர்ந்து தான் போவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவன் என் பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக. இவ இங்கதான் இந்த வீட்டுல தான் இருப்பா. இவளை அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இவ தனியா போக மாட்டா. நானும் இவ கூட சேர்ந்து தான் போவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ வந்தா உள்ள வரவே விடக்கூடாது. வாசல்ல வச்சு அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுறணும். அவ மூச்சு காத்து யார் மேலயுமே பற்றக்கூடாது. அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை. உடனே அந்த ஜனனியை வெளியே அனுப்பிடுங்க. அப்ப அவ ஒருத்திக்காக நாம எல்லாருமே சாகணுமா? எனக்காக எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடுறாரு. ஒரு நாள் நான் அவர் மனைவி இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இல்ல அவருக்கு ஞாபகம் திரும்ப வந்து என்ன யாருன்னு கேட்டா என்ன ஆகும்? என்ன காதலிச்ச ஒரே காரணத்துக்காக ஜனனியை எல்லாரும் வெறுக்கிறாங்க. என்ன செல்வாங்க இவங்கெல்லாம்? சாரி சிவா. எதுக்கு சாரி? நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் உங்களை மீட் பண்ணிருக்கவே கூடாது. நான் உங்களை சந்திக்காமையே இருந்திருந்தா எனக்காக நீங்க எல்லார் கூடயும் தேவையில்லாம சண்டை போட வேண்டியது இருக்காதுல்ல. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு என்னால சொல்ல முடியல ஜனனி. ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா ஜனனினா அம்மாவுக்கு உயிர். அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜனனி. அம்மா உன்னை மருமகளேன்னு சொல்லும்போது அவங்க முகத்தை பார்த்திருக்கியா? அவ்வளோ சந்தோஷம். அம்மாவோட பாசத்துக்கு ஈடே இருக்காது ஜனனி. நல்லது மட்டுமே செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அம்மாவால ஏமாற்றத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.